நான் உங்க அனீஸ். உண்மையான எல்லா தேடலுக்குமே நிச்சயமா ஒரு பதில் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு மிகச்சரியான ஒரு உதாரணம் தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போற ஒரு அதிசய நிகழ்வு. போகர் செஞ்ச நவபாஷான சிலைகளை தேடின என்னோட பயணத்துல ஒரு பெரிய திருப்பு முனையா 2 நவபாஷான சிலைகள் இருக்கிற இடங்களை பத்தின ஆதாரபூர்வமான தகவல் எனக்கு இப்ப கிடைச்சிருக்கு. அதை பார்க்கறதுக்காகத்தான் இன்னைக்கு நான் போய்கிட்டு இருக்கேன். இதுவரை யாரும் பார்த்திராத போகரின் நவபாஷான சிலைகள். ஒன்று முத்து முத்தாக வேர்க்கிறது. ஒரு சில நேரத்துல நீர் வடியுங்க, புலியும் மாடு ஒன்னா மேய்மாங்க இவருடைய சக்தியில. மற்றொன்றோ முதுகுப்புறமாய் காட்சி தருகிறது. விநாயகர் இருக்கனால முருகனுக்கு கண்டிப்பாக ஆலயம் இருக்கும், இந்த மண்ணுக்குள்ளதான் இருக்கும். முதல் முறையாக நேரடி காட்சி பதிவுகள். சித்தர்களை தேடின என்னோட பயணத்துல பழனிக்கு மிக முக்கியமான ஒரு இடம் உண்டு. மனிதர்கள் நோயால அவதிப்படக்கூடாதுங்கிறதுக்காகவே நவபாஷான சிலைகளை செஞ்சவர் தான் போகர். அதனாலதான் பழனி மலைக்கு போனா முருகரை மட்டும் தரிசனம் செஞ்சுட்டு வராம மலை மேல இருக்கிற போகரோட ஜீவ சமாதியையும் தவறாம தரிசனம் செஞ்சுட்டு வரணும்னு இந்த பழனி பயணத்தோட முதல் எபிசோட்ல குறிப்பிட்டிருந்தோம். சித்தர்கள்ல போகருக்கு மட்டும் தனித்த இடம் கிடைக்க காரணமே தீராத நோய் தீர்க்கும் இந்த பழனிமலை நவபாஷான சிலைதான். ஆனா மனிதர்களோட பேராசை இன்னைக்கு பழனிமலை முருகன் சிலை நம்மளால பயன்படுத்த முடியாத அளவுக்கு சேதம் அடைஞ்சிருச்சு. 5000 வருஷங்களுக்கு முன்னால இந்த சிலையை உருவாக்கின போகர் கலிகாலத்துல இப்படி ஒரு சீர்கேடு வரும்னு அன்னைக்கே யோசிச்சிருக்காரு. அதனால தான் இதுக்கு மாற்றா இன்னும் சில நவபாஷான சிலைகளை உருவாக்கி அதை மறைச்சு வச்சிருக்கிறாரு போகர். அப்படி மறைச்சு வச்சிருக்கிற சிலைகள் விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்கள். அதை தேடி பல கும்பல்கள் இன்னைக்கும் பழனியை ஒட்டி இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல தேடி அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா பொது நலத்தோட போகர் செஞ்ச விஷயம் வீணாகிடக்கூடாது. அதனால தான் சித்தர்களை பத்தின ஆராய்ச்சிகளை செஞ்சுக்கிட்டு வர பலரையும் நான் சந்திச்சு இதுவரைக்கும் ஏராளமான தகவல்களை திரட்டி இருக்கேன். அப்படி பழனியில நான் சந்திச்ச புலிப்பாணி சித்தரோட வாரிசான பழனி ஆதீனமும் சித்தர்களை பத்தி ஆய்வு நடத்திக்கிட்டு வர செந்திலும் எனக்கு சொன்ன தகவல்கள் ரொம்ப முக்கியமானது. உலகத்திலேயே தீராத நோய் தீர்க்கும் முருகர் சிலை பழனியில மட்டும் இருக்குன்னு தான் இதுவரைக்கும் நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா இவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் கொடைக்கானல்ல போகர் செஞ்ச இன்னொரு சிலை இருக்குன்னு ஒரு புது தகவல் எனக்கு கிடைச்சது. அதே சமயம் பழனி கிரிவல பாதையில நான் சந்திச்ச சித்தர்கள்ல ஒருத்தர் சப்பானி சித்தர். நடக்க முடியாத இவரு அடிக்கடி பழனி அடிவாரத்துல இருந்து தவழ்ந்து போய் கொடைக்கானல்ல இருக்கிற நவபாஷான சிலைய தரிசனம் செஞ்சுட்டு வரதா என்கிட்ட சொல்லி இருந்தாரு. இந்த ஆச்சரியமான தகவலை கேட்டுதான் நான் உடனே கொடைக்கானல்ல இருக்கிற பூம்பாறை முருகன் கோவிலுக்கு போனேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இதுவும் போகர் செஞ்ச சிலைதானோ, ஆனா இது நவபாஷானம் இல்ல தச பாஷானம்னு ஒரு தகவல் என்ன வியப்படைய செஞ்சுது. பூம்பாறை முருகன் கோவிலும் பழனி தேவஸ்தானத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கிறதால இங்க இருக்கிற சிலைய என்னால வீடியோ எடுக்க முடியல. நான் மட்டும் போய் தரிசனம் செஞ்சுட்டு வந்தேன். அப்பதான் இந்த ஊர்க்காரங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். இப்படிப்பட்ட சிலைகளை எல்லாம் போகர் எந்த இடத்துல வச்சு செஞ்சாரு, எத்தனை சிலைகளை செஞ்சாருன்னு கேட்டுக்கிட்டு இருந்தப்போதான் அடுத்தடுத்த ஆச்சரியங்கள் எனக்காக காத்திருந்தது. நவபாஷான சிலைய பத்தியும் போகரை பத்தியும் நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற சுரேந்தர் சாமி அப்படிங்கிறவரை சந்திச்சா உங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கும்னு பூம்பாறை கிராமத்தை சேர்ந்த பலரும் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. சித்தர்களை தேடிய நம்மளோட பயணத்தில் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய சுரேந்தர் சாமி அவரை சந்தித்தா நிறைய விவரங்கள் தெரிய வரும் அப்படின்னு பூம்பாறையில் இருந்த மக்கள் சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் நான் இப்போ சுரேந்தர் சாமியை பார்க்க போயிட்டுருக்கேன். ஏன்னா போகர் செய்த சிலைகள் 1 இல்லை 3 இல்லை 9 அப்படின்னு பல கதைகள் சொல்கிறாங்க. உண்மையாகவே போகர் எத்தனை சிலை தான் செய்தார், அதுக்குண்டான தடயங்கள் இருக்கா, அந்த சிலைகள்லாம் கொடைக்கானலில் இருக்கா அப்படின்ற முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்க தான் நான் இப்போ சுரேந்தர் சாமியை பார்க்க போயிட்டுருக்கேன். கொடைக்கானல்ல தான் சுரேந்தர் சாமியோட வீடு இருக்கிறதா சொல்லி இருந்தாங்க. நான் அவரை போய் சந்திச்சேன். அவரோட ரூம் முழுக்க பலவிதமான சாமி படங்கள் இருந்தது. இவர் ஒரு ஜோதிடர். சித்தர்களை பத்தியும் நிறைய ஆராய்ச்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. போகரை பத்தியும் அவர் செஞ்ச நவபாஷான சிலைகளை பத்தியும் எனக்கு இருந்த எல்லா சந்தேகங்களுக்கும் இவர்கிட்ட பதில் இருந்தது. இதுவரைக்கும் கொடைக்கானல் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு சுற்றுலா ஸ்தலம் மட்டும்தான். ஆனா
இன்னைக்கும் சித்தர்கள் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறது சுரேந்தர் சுவாமிகள் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. பூம்பாறையில நான் சந்திச்ச பத்திரிகை நிருபர் கோவிந்தன் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. கொடைக்கானலுக்கும் பழனிக்கும் இடைப்பட்ட காட்டுப்பகுதியில தான் போகர் தவம் செஞ்ச குகை இருக்கு. இந்த இடத்துல தான் போகர் நவபாஷான சிலைகளை செஞ்சதா சொல்லியிருந்தாரு. அதை பத்தி சுரேந்தர் சுவாமி கிட்ட விசாரிச்சப்பதான் இவரே அந்த இடத்துக்கு நேர்ல போய் வந்திருக்காருன்னு தெரிஞ்சது. அந்த சிலை செய்த இடம் சொல்றீங்களே, சிலை செய்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 அடி ஆழத்திற்கு நதியில் ஒரு பெரிய தடாகம் உண்டு. அங்கு சென்று குளித்தாலோ சென்று பூஜித்தாலோ நிச்சயமாக மழை வரும் என்பதை அதிகம் ஏற்கனவே ஒரு முறை அடியன் சென்று வணங்கி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதனால மீண்டும் அதை நாம பரீட்சித்து பார்க்கறோம்னா பார்க்கலாம். அங்க போனா கண்டிப்பா மழை பெய்யும், கண்டிப்பாக மழை வரும் என்பது அதிகம் நடந்திருக்கிறது. நடந்த உண்மை. அன்றைய தினம் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னர் அது போல் சென்ற பொழுது நடந்தது. இப்பொழுது உங்கள் சார்பாக அந்த ஊருக்கு மழை வேண்டி கூட அது நடக்கலாம். ஏன்னா அங்கு அவர் புவனேஸ்வரி தேவியை வைத்து வணங்கிய குகை உண்டு. அதற்கான அமைப்புகள் எல்லாம் இருக்கிறது. அவர் சமைத்து சாப்பிட்ட இடங்கள் எல்லாம் சமையற்கூடம் கூட இருக்கிறது காட்டுக்குள். எனக்கு இப்போ நம்பிக்கை வந்திருக்கு. நாம கொஞ்சம் கொஞ்சமா போகரை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமா இந்த தேடல்ல நம்மால ஒரு புது விஷயத்தையாவது கண்டுபிடிச்சிட முடியும்னு நினைக்கிறேன். போகர் தவம் செஞ்ச இடத்துக்கு போனா நவபாஷான சிலை மர்மங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும்னு எனக்கு தோணுச்சு. நவபாஷான சிலைகளை செஞ்ச இடத்துக்கு போக சபரிமலைக்கு போறது மாதிரி விரதம் இருக்கணும்னு சுரேந்தர் சாமி சொன்னாரு. அதனால முதல்ல அவர் செஞ்ச மத்த நவபாஷான சிலைகளை பார்க்க நாங்க புறப்பட்டோம். முதல்ல நாங்க போன இடம் கீழான வயல். ஊருக்குள்ள நுழைஞ்சதுமே அங்க இருந்த ஊர் பெரியவங்களை சந்திச்சு பேசணும். மலையாண்டி சாமி, இதுதான் இங்க இருக்கிற முருகனோட பேரு. ஒரு சாதாரண மலை கிராமத்து கோவிலுக்கான அம்சங்களோட ரொம்ப எளிமையா இருக்கிற இந்த கோவிலுக்குள்ளதான் போகர் செஞ்ச விலை மதிக்க முடியாத நவபாஷான சிலை இருக்கு. நாங்க அந்த கோவிலுக்கு முன்னாலேயே நின்று ஊர் பெரியவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். 300 வருஷமா இந்த சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இது முன்னாலே நல்ல சக்தி உள்ள தெய்வம். கூரை குடிசலாக இருந்துச்சு. அப்போ கூரை குடிசலாக இருக்கும்போது இங்கே குறுகிய குடும்பங்க ஒரு 30 குடும்பம் இருக்கும்போது இங்கே மாடுகளை தனியாக ஓட்டி மேய்க்க முடியாது. மலைப்பகுதியாக இருக்கிறதுனால யாரும் போக முடியாது. பிலிகள் தொல்லை அதிகம். அப்படி இருக்கும்போது அப்போல்லாம் புலியெல்லாம் இருந்திருக்கு, நிறையா இருந்திருக்கு. அப்போ இந்த மாடு எங்கள் மாடுகள் மட்டும் இந்த கோயிலில் சாமி கும்பிட்டு கடத்தி விடுறது. அப்போ இந்த கோயிலில் சும்மா சின்னதாக கூரை அப்போ என்ன செய்யுமோ, இது காலையில் ஒரு சத்தம் விடுமா, ஓன்னு மாடு ஓட்டுற மாதிரி ஒரு சவிட்டு விடுமா. யாரு? அசரீதியாக ஒரு சாமி சத்தம் வரும். மாட்டை பூரா கடத்தி விட்டுருவாங்க. அப்போ சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு அதே மாதிரி ஒரு குரல் வரும். இது எங்கள் முதியோர் சொன்னது. நாங்கள் பாரம்பரியமான இந்த ஊர். அப்போ சாயந்தரம் இந்த மாடு பூரா வந்துடும். அந்த பக்கத்து கிராமத்தில் இந்த மேலே ஒரு வாடின்னு சொல்லி மாடு தங்கும் வறட்சி காலத்தில். அப்போ பக்கத்து கிராமத்துகளில் பக்கத்தில் மாடு இருக்குங்க. அப்போ அந்த மாடுகள் இது ஒரு பக்கம் படுத்துருங்க. இந்த மாட்டுகள் புளி ஏதோ வச்ச தண்ணியில் தீண்டாது, அந்த மாட்டுகளை தீண்டும். இந்த மாதிரி வளர்ந்து இது தெய்வம். இப்போ இப்போ நேரம் இது எங்கள் பெரியவங்க தாத்தா பாட்டிங்க சொன்ன கதை. இது உண்மையிலேயே நடந்திருக்குது. அதை வச்சு அந்த தெய்வம் இருக்கும்ல. புலியும் மாடும் ஒன்னா இந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கிற அளவுக்கு இந்த கோவில் சக்தி வாய்ந்த ஒரு இடம்னு ஊர்க்காரங்க சொல்லும் போதுதான் இந்த இடத்த ஏன் போகர் தேர்ந்தெடுத்தாருன்னு எனக்கு புரிஞ்சுது. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கோவில்ல இருக்கிறது ஒரு சாதாரண சிலை அப்படிதான் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் இங்க இருக்கிறது நவபாஷான சிலைன்னு சொல்லிட்டா உடனே இந்த கோவிலும் பழனி தேவஸ்தானத்தோட கட்டுப்பாடுக்கு போயிடுமோன்னு ஊர் மக்கள் பயப்படுறாங்க. இல்ல இந்த சிலை உங்களுக்கு எப்படி கிடைச்சு? இந்த சிலை எப்படி கிடைச்சதுங்களா? இது உருவாக்கப்பட்டது, நம்ம உருவாக்கப்பட்டது. என்ன அந்த சிலை இது நவபாஷானம் செய்யப்பட்டது என்பது குறிப்பும் இருக்கிறது. போகருடைய சரித்திரத்தில் 9 சிலைகள் செய்ததாகவும் அதில் பழனி ஒன்று, பூம்பாறை ஒன்று,
பண்ணைக்காட்டு முருகன் அவர் ஒன்று, கீழான வயல், கும்பூர்லாம் குறிக்கப்பட்டிருக்கு. அப்போது அந்த சிலை ஏதோ ஒரு இடத்துல இங்கே பதிந்து இருக்கலாம், கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இங்கும் ஒரு நவபாசன இருப்பதாக அதன் விஷயமா போகர் கஜம்ன்ற இடத்துல அவர் எங்கு தங்கி செய்தாரோ அதுக்கான குறிப்புகள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். இந்த சுபாவத்தில் கீழான வயலில் இருக்கக்கூடிய இந்த விக்கிரகம் நவபாசனமா இருக்கலாம் அப்படின்ற அனுமானத்தில் நிறைய பேர் வரலாம். மொத்தத்தில் சக்தி இருக்கிறது, இங்கே வந்தவர்களுக்கு நல்லது நடக்கும். அதன் முறையில் நாம வணங்கி கோவில் பூசாரி வர வரைக்கும் இந்த கோவிலை பத்தியும் இந்த ஊரை பத்தியும் ஊர் மக்களோட பேசிக்கிட்டு இருந்தோம். கீழான வயல் இந்த ஊருக்கான பெயர் காரணத்தை பத்தி சொல்லும் போதுதான் 10 மாசம் விவசாயம் செஞ்சு இங்க பயிராகிற நெல்லை பத்தி எல்லாம் கேட்டு நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். அதே மாதிரி இந்த மலை கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற கிராமத்துல தான் பாண்டவர்கள் வந்து தங்கி இருக்காங்கன்னு இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. அதுக்கான ஆதாரங்கள் இன்னைக்கும் அங்க இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மகாபாரதத்துல நஞ்சு பொய்கைன்னு சொல்லப்படுற ஒரு இடத்தை பத்தியும் எனக்கு விவரிச்சாங்க. இன்னைக்கும் அந்த இடத்துல போய் தண்ணி குடிக்கிற மாடுங்க இறந்து போகுதுன்னு சொன்னதை கேட்டு நான் ஷாக் ஆயிட்டேன். இந்த மஞ்சப்பட்டின்னு வந்து என்ன சொல்றாங்கன்னா, முன்னால வந்து இந்த ஊர் வந்து முளைக்கு முன்னாலேயே அந்த ஊர் வந்து நிறைய கல்வெட்டுலாம் நிறைய இருக்கு அந்த ஊர். அப்போ வந்து இதில் பாண்டவர்கள் வந்து தங்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. கோயில் இருக்கு, ஆட்கொண்ட பெருமாள்னு சொல்லி ஆட்கொண்ட பெருமாள் கோயில் இருக்கு. அந்த இடத்துல வந்து கல்வெட்டெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. நஞ்சு பொய்கை வந்து இருக்கு, பொய்கை அங்க உருவாக்கப்பட்டது புராணத்துல இருக்கு, மகாபாரதத்துல அது வருது. அந்த தண்ணி இன்னும் இருக்கு, தலைஞ்சி பக்கத்துல மாடு குடிச்சா கூட இறந்து போகும் அந்த தண்ணி. இன்னும் இருக்கா தண்ணி? இது அந்த ஊரா பள்ளத்துல இருக்கு? தூரத்துல இருக்கிற அந்த ஊரை எனக்கு காட்டுனாங்க. இதுதான் அந்த நஞ்சு பொய்கை இருக்கிற ஊர். நிச்சயமா அந்த நஞ்சு பொய்கை ஊருக்கு போகணும்னு நான் அப்பவே முடிவு செஞ்சுட்டேன். கோவில் பூசாரி வர நேரமானதால அதுக்குள்ள பக்கத்துல போகர் வந்து போன ஒரு இடத்துக்கு போகலாம்னு ஊர்க்காரங்க சொன்னதால நாங்க புறப்பட தொடங்கினோம். கீழான வயல் கிராமத்துல இருந்து சில மணி நேர நடைப்பயணம். இப்ப நாங்க போய்கிட்டு இருக்கிறது பழையூர். இங்க போகர் வந்து போனதுக்கான சில அடையாளங்கள் இருக்கிறதா ஊர்க்காரங்க சொல்லி இருந்தாங்க. அங்கதான் இப்ப போய்கிட்டு இருக்கோம். இங்கே விநாயகர் இருக்கனால முருகனுக்கு கண்டிப்பாக ஆலயம் இருக்கும். இந்த மண்ணுக்குள்ளதான் இருக்கும். அதை நம்ம கல்வெட்டு மூலமா தான் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். இந்த எழுத்துக்கள்லாம் படிச்சா முழுமையாக தெரியும். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. விவசாய நிலமா இருக்கிற இந்த இடம் தான் ஊர்க்காரங்க சொன்ன இடம். இந்த இடத்துக்கு பேரு பழையூர். இங்க சில வித்தியாசமான பாறைகள் இருக்கு. இது பச்சை கலர்ல இருக்கு. இதுவும் நவபாஷானத்துல ஒரு பாஷானம்னு சுரேந்தர் சாமி கிட்ட பேசினப்பதான் தெரிஞ்சது. இப்படி நிறைய பாறைகள் போகர் நவபாஷான சிலை செஞ்ச காட்டுக்குள்ள இருக்குன்னு இவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. ஆனா இப்படி கீழான வயல்ல இந்த பாஷான பாறைய பாப்போன்னு நான் கற்பனை கூட செஞ்சு பார்க்கல. இந்த பாறைகள்ல இன்னொரு ஸ்பெஷலும் இருக்கு. அதாவது இந்த பாஷான பாறைகள்ல ஒரு விநாயகர் சிற்பம் செதுக்கி வச்சிருக்கு. அதுக்கு கீழே சில கிரந்த எழுத்துக்களால ஏதோ குறிப்புகள் இருக்கு. இத பத்தி நான் சுரேந்தர் சாமி கிட்ட கேட்டேன். இது பழையூர் இல்ல, பழுவூர். இந்த இடத்துக்கு போகர் வந்து போனதுக்கான ஆதாரங்களும் இருக்குன்னு சொன்னாரு சுரேந்தர் சாமி. இந்த இடத்த தொல்பொருள் ஆய்வாளர்கள் வந்து ஆய்வு நடத்தினா பல ஆச்சரியமான தகவல்கள் கிடைக்கும்னு தான் எனக்கு தோணுது. இன்னைக்கு விவசாய நிலமா மாறி போன இந்த நிலத்துல நிச்சயமா கோவில் இருக்குன்னு உறுதியா இவர் சொல்றாரு. இந்த இடத்துல விநாயகர் உருவம் இருக்கிறதால நிச்சயமா இங்க ஒரு நவபாஷான சிலை இருக்குங்கிறதும் உறுதி. அது இந்த பாறையில இருக்கிற கிரந்த குறிப்புகளை படிச்சு பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம்னு சுரேந்தர் சாமி என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இந்த கீழான வயல் கிராமத்தை பத்தியும் இங்க எனக்கு ஒரு புது தகவல் கிடைச்சது. கண்ணகி மதுரையை எரிச்சப்போ அங்கிருந்த தப்பி பிழைத்த மக்கள் இந்த மலைப்பகுதிக்கு வந்து இங்கேயே தங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்களாம். இப்போ இந்த பாறையில் விநாயகர் சிலை, இந்த கல்வெட்டெல்லாம் இருக்குது, இதுக்கும் கீழான வயலுக்கும் என்ன சம்மந்தம்? இல்லை போகர் சித்தர் இந்த கதைகள், நவபாசன சிலை, இதுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு அறிகுறி இருக்கா இங்கே?
போகர் காலத்தில் பழுவூர் என்று குறிக்கப்பட்ட ஊர் தான் இந்த பழையூர். இப்போ பழையூர்னு வழங்கப்படுகிறது. அந்த காலத்தில் மன்னர்களால், சேர பாண்டிய மன்னர்கள் கண்ணகியுடைய காலத்திற்கு பிறகு மதுரை அழிந்த பின்னர் இங்கே வந்து குடியேறிய மக்கள் அங்கங்கே மலைவாசிகளாக இருந்த பொழுது வணங்கியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் வந்து போகரும் இங்கே வந்திருக்கிறார். இப்போ இந்த பாறையில் பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர், அதுக்கு கீழே கிரந்த எழுத்துக்கள் இருக்கிறது. இதை ஆராய்ச்சி பண்ணால் இதனுடைய முழு வரலாறு முழுக்க இந்த நான் அமர்ந்திருக்க பாறையிலையும் எழுத்துக்கள் இருக்குது. அது மாதிரி அந்த பாறையிலையும் முழுக்க எழுத்துக்கள் இருக்கிறது. அப்போ அந்த எழுத்துக்கள் கிரந்த எழுத்துக்கள்னால நம்மளால் இன்றைக்கி தமிழை படிக்க முடியாது. பழைய நல்ல அந்த கிரந்த எழுத்துக்கள் வந்தாங்கன்னா இந்த இடத்தினுடைய முழுமை கிட்டத்தட்ட 2000 வீடுகள் இங்கே இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு சரித்திரங்களில். ஆனால் இன்றைக்கு இது வெறும் பாறைகளாக சூழ்ந்து மனிதர்கள் வாழார்கள் இல்லாமல் விவசாய பூமியாக இருந்துகிட்ருக்கு. இந்த மகாகணபதி சிலை வார்த்தா குறிப்பிட்ட காலத்தில் வந்து 16ஆம் நூற்றாண்டுக்குரிய அமைப்புகளோடு இருக்கிறது. அதனால் இங்கே வந்து ஆராய்ச்சி செய்தால் இன்னும் பல தகவல்கள் போகரை பற்றியும் அவர் வந்து போனதற்கான தகவல்கள் இங்கே வாழ்ந்த மக்களை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். போகர் இங்கே தான் வந்தார், இந்த இடமெல்லாம் சுற்றிருக்காரு அப்படின்றது பழுவூர்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. அது அவரோட ரெக்கார்ட்ல இருக்கா? செல்ல பொழுது பழுவூர் வழியாக சென்றார்னு வருகிறது. உலகப் பயணம்லாம் சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு வந்த பொழுது ஆனைமுட்டி குகை அதுதான் அவர் போகர் சிலை செய்த இடம். அவருக்கு செல்லுகின்ற வழியில் இந்த பழுவூருக்கு வந்து இருந்திருக்கிறார். அப்போ அவர் சென்ற இடங்களிலெல்லாம் சுப்பிரமணியர் கோவில், முருகனுக்கான கோவில், அதைத்தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு வந்தோம். அவர் வந்த இடத்துலலாம் அந்த ஆலயங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கு அதனுடைய தத்துவங்கள் முழுமையாக தெரியாத காரணத்தினால சராசரியாக நம்ம வணங்கிட்டு இருக்கிறோம். இங்கே விநாயகர் இருக்கனால முருகனுக்கு கண்டிப்பாக ஆலயம் இருக்கும். இந்த மண்ணுக்குள்ளே தான் இருக்கும். அதை நம்ம கல்வெட்டு மூலமாக தான் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். இந்த எழுத்துக்கள்லாம் படித்தா முழுமையாக தெரிய வரும். இந்த கிரந்த எழுத்துக்களை படித்தால் முழுமையான உண்மைகள் தெரிய வரும். இதை கேட்டதும் எப்பவோ நடந்த சம்பவங்களை நான் இருக்கிற இடத்தோட முடிச்சு போடுற வரலாற்று நிகழ்வுகளின் நினைவுகள் என்ன கொஞ்சம் தடுமாற வச்சது. இன்னும் போகர் என்னை எந்தெந்த இடத்துக்கெல்லாம் அழைச்சிட்டு போக போறாருன்னு ஒரு பிரமிப்பும் எதிர்பார்ப்பும் எனக்குள்ள ஏற்பட்டுச்சு. திரும்பவும் கீழான வயல் கிராமத்துக்கு போனோம். கோவில் பூசாரி வந்திருந்தாரு. நவபாஷான சிலையை பார்க்கும் ஆவலோட மலையாண்டி கோவிலுக்குள்ள போனோம். இப்போ கூட ஒரு நீர் பசை தான் தெரியுது உடம்பு. இப்போ எப்போ அபிஷேகம் பண்ணது? ஒரு வாரம் ஆச்சுங்க. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நாங்க போன சமயம் முருகருக்கு பூஜை நடந்துகிட்டு இருந்தது. தீர்த்த முகம் ஒன்று குன்றுருவவேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபட சூரனை வதைத்த முகம் ஒன்று. சுரேந்தர் சாமி பாட்டு பாடி முருகனை வழிபட்டுக்கிட்டு இருந்தாரு. நான் முருகரையே உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். சிலைய பார்க்கும்போது வித்தியாசத்தை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுது. இது கல் சிலை இல்லைன்னு தெளிவா தெரியுது. ஏன்னா இந்த சிலையோட அமைப்பு ஒரு ஒழுங்கில்லாம, உளிப்பட்ட அடையாளம் இல்லாம ஏதோ களிம்ப உருட்டி வச்ச மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம சிலைய நாங்க பார்க்கும்போது சிலையின் உடல்ல முத்து முத்தா வியர்வை துளிகள். அபிஷேகம் செஞ்சு ஒரு வாரமான சிலையின் உடல்ல எப்படி வந்தது ஈரப்பசை? அப்பதான் எனக்கு ஏற்கனவே சுரேந்தர் சாமி சொன்னது நினைவுக்கு வந்தது. நவபாஷான சிலைகள்ல மட்டும் வியர்வை போல நீர் வெளியாகிக்கிட்டே இருக்கும். அதே போலதான் பழனி முருகன் சிலையிலையும் வடியும்னு பழனி ஆதீனம் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. அதைத்தான் நான் இப்ப நேராவே பாக்குறேன். என்னால நம்பவே முடியல. பூம்பாறை கோவிலுக்குள்ள இப்படி என்னால தெளிவா பார்க்க முடியல. காரணம், அது பழனி தேவஸ்தானத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கிறதால கருவறைக்கு அருகாமை வரைக்கும் அவங்க யாரையும் அனுமதிக்கிறது இல்ல. ஆனா இந்த சிலைய நீங்களும் இந்த வீடியோ மூலமா நெருக்கமாவே பார்க்க முடியும். இந்த சிலையோட வித்தியாசத்தை வீடியோவில் பார்க்குற எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும். சில நேரத்தில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், சுவாமிக்கு வேர்க்கிற மாதிரி இருக்கும், அது பூசாரிக்கு தான் தெரியும்னு சொல்லி வெளியில் சொல்லப்படுறாங்க. அது உண்மைதானுங்களா? ஒரு சில நேரத்தில் நீர் வடியுங்க உடம்புலேருந்து அப்படி நீர் வடி. அது என்னன்னு சொல்ல முடியாது, நம்ம சொல்ல முடியாது. ஆனால் தொடச்சி விட்டு தொடக்க மாட்டாங்க, தொடக்கக்கூடாது. அப்போ இப்போ கூட ஒரு நீர் பசை தான் தெரியுது உடம்பு. இப்போ எப்போ அபிஷேகம் பண்ணது? ஒரு வாரம் ஆச்சுங்க. அப்படியே ஈரமாக இருக்குனால அது ஒரு விசேஷம் தானே. ஏன்னா எல்லா இடமும் காஞ்சிருக்கு, அவருடைய சிலாமேனி மட்டும் அப்படியே ஈரமாகவே இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இங்க அபிஷேகம் நடக்கும்போது ஊர்ல இருக்கிறவங்க வந்து தங்கள் குழந்தைகளுக்கு இந்த அபிஷேக பிரசாதத்தை வாங்கி கொடுப்பாங்களாம். இந்த முருகன் சிலையின் அபிஷேக பிரசாதத்துக்கும் நோய் தீர்க்கும் தன்மை இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். பாலாபிஷேகம் எப்போ பண்ணுவீங்க? பாலாபிஷேகம் வெள்ளிக்கிழமை
திங்கக்கிழமை பண்ணுறீங்க, செவ்வாய்க்கிழமையும் பண்ணுவோம். அந்த பால் பிரசாதங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறது எல்லா குழந்தைகளுக்கு பூரா வந்துடுவாங்க, குழந்தைகளுக்கெல்லாம் கொடுப்போம். அப்போ வந்து குழந்தைகளுக்கு நோய் எதிர்க்கும் மருந்தாக அப்போ பயன்படுது. அப்போ அவருடைய சிலா ரூபத்தில் ஒரு வினைதிருக்கிற ஒரு மருந்து இருக்கு உள்ள. பழனிமலை முருகன் சிலை, பூம்பாறை முருகன் சிலை, அடுத்ததா இப்போ கீழான வயல் முருகன் சிலைன்னு வரிசையா 3 நவபாஷான சிலைகளையும் நான் பார்த்துட்டேன். ஆனா உங்களுக்கு என்னால இந்த கீழான வயல் முருகன் சிலையை மட்டும்தான் வீடியோ மூலமா காட்ட முடிஞ்சது. இது வரைக்கும் இந்த கீழான வயல் முருகனை வெளியுலகம் பார்த்ததே இல்லைன்னு ஊர்க்காரங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நம்மோட வேந்தர் டிவியின் 3வது கண் நிகழ்ச்சி தான் இப்போ முதன்முறையா இந்த சிலைய வெளி உலகத்தோட பார்வைக்கு காட்டியிருக்கு. அந்த வகையில எனக்கு மகிழ்ச்சி இருந்தாலும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் பயம் இருந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா நிறைய கும்பல்கள் போகர் செஞ்ச நவபாஷான சிலைகளை தேடி இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல சுத்தி அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏற்கனவே பூம்பாறை சிலையை திருட முயற்சிகள் நடந்ததுன்னு ஒரு தகவலை நான் கேள்விப்பட்டேன். அதனால இந்த கோவிலுக்கான பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. சாமி, இப்போ நீங்கள் அந்த நவபாசன சிலைகள் பற்றி சொன்னீங்க. அது மருத்துவ குணம் அதிகமாக இருக்கிற காரணத்தால ரொம்ப விலை மதிப்படுறது. அதை தேடி நிறைய பேர் வந்து இன்னும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சிலைகள் எங்கே இருக்குது, காட்டுக்குள்ளே கடக்கா எங்கன்னு ஒரு பல கும்பல் வந்து அதை தேடிட்டு இருக்கு, ஏன்னா அதை அபகரிக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த 9 சிலைகளும் இருக்கிறதுக்கு உண்டான எல்லா ஆதாரங்களும் கண்டிப்பாக இருக்கா? நிச்சயமாக சிலைகள் இருப்ப ஆதாரம் உண்டு. இப்போ பஞ்சலோக சிலைகளே பலவற்றை கடத்தி வெளிநாட்டுக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இது விலை மதிக்கவே முடியாது. நிச்சயமாக இதுதான் விலை என்று யாராலும் சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு பல கோடிகளை பெறக்கூடிய தன்மை கொண்ட விக்கிரகங்கள். இந்த விக்கிரகங்களை கடத்துவதற்கு பல பேர் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அடியேன் முழுமையான அந்த விவரங்களை சொல்லுகின்ற பொழுது அது சமூக விரோதிகளுக்கு இடமளித்து விடுமோ என்கின்ற சந்தேகம் எங்கள் வாழ் உள்ளது. அதனாலேயே இது போன்ற உண்மைகளை நாங்கள் மனத்தோடு வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் அதனால் எங்களுக்கே கூட உயிராபத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த கீழான வயல்ல இருக்கிற நவபாஷான சிலையை பத்தின தகவலை வெளி உலகத்துக்கு சொல்லாம வச்சிருந்தாலும் அது ஆபத்து தான். யாருக்கும் தெரியாம ஒரு நாள் இந்த சிலை காணாம போயிட்டா போகர் செஞ்சு வச்ச ஒரு சிலை நாம தொலைச்சிட்டோம்னு கூட நமக்கு தெரியாமையே போயிடும். அதனால தான் இந்த சிலையை பத்தின பதிவு வரலாற்று அவசியம்னு எனக்கு தோணுச்சு. போகர் செஞ்ச 9 நவபாஷான சிலைகள் பெரும்பாலும் பழனிய சுத்தி இந்த கொடைக்கானல் மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. அதுல நான் இதுவரைக்கும் 3 சிலைகளை பார்த்துட்டேன். இன்னும் இருக்கிற சிலைகளை தேடியும் இதையெல்லாம் செஞ்ச போகர் கஜம்னு அவர் வாழ்ந்து தவம் செஞ்ச இடத்துக்கு தான் அடுத்ததா நான் பயணம் செய்ய போறேன். நாளை மறுநாள் பல நூற்றாண்டுகளாக உயிரோடு வாழும் கட்டை விரல் சித்தர்கள். 3 சித்தர்கள் ஒரு சேனல்ல தான். இந்த கோவிலுக்குள்ள போகும்போது ஏகப்பட்ட வௌவால்லாம் வருது. தென் திருவண்ணாமலைக்கு ஒரு நேரடி விசிட். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். 3வது கண் நிகழ்ச்சிக்கு பொருத்தமான சம்பவங்களோ செய்திகளோ மனிதர்களோ உங்க ஊர்ல இருந்தா தவறாம திரையில வர முகவரிக்கு தெரியப்படுத்துங்க.